السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. கொஞ்சம் சத்தமாக சலாத்தை சொன்னால் என்னன்னா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பாத். இந்த சுன்னாவில் ஆகப்பெரிய ஒரு சுன்னா தான் ஒரு சபையில் இருக்கிற நேரம் அப்படியே நெருக்கமாக இருக்கிறது ஒரு சுன்னா. நம்ம நல்ல அமல் செய்ய வந்திருக்கிறோம், அதனால் என்ன செய்யணும், இந்த சுன்னாவுலையும் கவனமாக இருக்கணும். அதனால் தயவு செய்து என்ன செய்யுங்க, அப்படியே முன்னுக்கு வந்து நெருக்கமாக இருங்க. அது ஒரு சுன்னா, அது ஒரு இபாதத் என்பதை என்ன செய்யாதங்க, மறந்துடாதங்க. நம்ம ஒரு சுன்னா என்று சொல்கிற நேரம் அதுதான் அல்லாஹ்வுடைய தூதரை மதிக்கிறோம் என்பது அர்த்தம். சுன்னா என்று சொல்லி அதுக்கு கட்டுப்படுறோம்னா அதுதான் அல்லாஹ்வுடைய தூதரை என்ன செய்கிறோம், மதிக்கிறோம் என்பது அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பாத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலககும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பத்த மின்ஹுமா ரிஜாலன் கதீரன் வ நிசாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் ஸுனூபக்கும் வ மன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா. ஃபஇன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ கைரல் ஹதீ ஹதீ முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷ்ஷர்ரல் உமூரி முஹததாத்துஹா வ குல்ல முஹததத்தின் பித்ஆ வ குல்ல பித்ஆத்தின் ضலாலா வ குல்ல ضலாலத்தின் ஃபின்னார். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்துவிட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எந்த சமூகத்துக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். அதுதான் நானும் நீங்களும் நிலைத்திருக்கிற இந்த மார்க்கம் என்பது இந்த உலகத்தில் உள்ள இஸ்லாமிய சமூகம் அல்லாத வேறு எந்த சமூகத்துக்கும் அல்லாஹு தஆலா என்ன செய்யல, கொடுக்கல. அவன் மார்க்கத்தை சொல்லுகிற போது இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹுவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அப்படி என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கத்தில் நம்ம இந்த உலகத்தில் வாழ்வது என்பது அது அல்லாஹுடைய பெரிய அருள், இந்த சமூகத்துக்கு கிடைத்த பெரியதொரு பாக்கியம் என்பதை மறந்துடக்கூடாது. அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் எப்படியாவது மனிதர்களை தூய்மையாக ஆக்கி துப்புரவாக ஆக்கி அவர்களை இந்த உலகத்தின் சிந்தனைகளில் இருந்து தூரமாக்கி மறுமையுடைய சிந்தனையின் பக்கம் அவர்களை அழைத்து அவர்களை நரகத்திலே இருந்து பாதுகாத்து சுவர்க்கத்துக்கு கொண்டு போகிற நல்ல சிந்தனைகளை தூண்டுகிற பல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் அடிக்கடி என்ன செய்கிறான், நம்மளுக்கு தந்து கொண்டே இருக்கிறான். அதனுடைய ஏராளமான நன்மைகளை அல்லாஹு தஆலா சொல்லிக் கொண்டே இருக்கிறான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் நீங்க சுவர்க்கத்துடைய பூஞ்சோலைகளை கண்டால் மேஞ்சிக்கங்க அப்படின்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, சஹாபாக்கள் சுவர்க்கத்தை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற போது
அந்த சுவர்க்கம் எந்த கண்ணும் கண்டிடாத, எந்த காதாலும் கேட்டிடாத, எந்த உள்ளத்தினாலும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு சுவர்க்கத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள். அதுவும் மௌத்துக்கு பிறகுதான் அந்த சுவர்க்கம் கிடைக்கும் என்பதும் நியதி உண்மை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் நீங்க சுவர்க்கத்துடைய ஒரு பூஞ்சோலையை கண்டால் மேஞ்சிக்கங்க அப்படி என்று சொல்றாங்களே, யா ரசூலுல்லாஹ், இந்த உலகத்தில் சுவர்க்கத்துடைய பூஞ்சோலை எங்க இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்தில் எங்கெங்கெல்லாம் அல்லாஹுவை பற்றி ஞாபகப்படுத்தப்படுமோ, அல்லாஹுவை திக்ர் செய்யப்படுமோ, அந்த இடமெல்லாமே சுவர்க்கத்துடைய பூஞ்சோலைகள் என்னாங்க. நீங்களும் நானும் இப்ப வெளியில இருக்கிறவங்களை சொல்லல, வெளியில இருந்து கேட்பாங்க, கேட்கறதுக்கு நன்மை இருக்கும். ஆனா இந்த ஹல்காவுல உட்கார்ந்திருந்து கேட்கிற போதும் நம்ம எங்க இருக்கிறோம் தெரியுமா? சுவர்க்கத்துடைய பூஞ்சோலைக்குள் இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் இப்ப என்னையும் உங்களையும் சுவர்க்கத்துடைய பூஞ்சோலைக்குள் வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகு பார்த்து எனக்கும் உங்களுக்கும் நன்மைகளை அள்ளித் தந்து கொண்டிருக்கின்ற ஒரு அருமையான ஒரு சபை தான் இந்த சபை என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த இடத்தை பத்தி ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, சுவர்க்கத்துடைய பூஞ்சோலை. இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் கரடு முரடான உள்ளத்தோடு வாழ்றான், பாவத்தையே உள்ளம் லைக்கிறது, நன்மையான பக்கம் அவனுடைய உள்ளத்தில் கணக்கிறது. அவனால மாற முடியலையா? அவனால திருந்த முடியலையா? அவனுக்கு இஸ்லாம் சொல்ற ஒரு செய்தியை பாருங்க. ஒரு தடவை ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிற போது ஒரு பெண் வருகிறார். ஒரு பெண் வந்து ஆயிஷா நாய் கிட்ட கேட்கிறாங்க, ஆயிஷா அம்மா, உள்ளங்கள் எல்லாம் இறுகி விட்டது, உள்ளம் நல்லதை கேட்பது கிடையாது, உள்ளம் கரடு முரடாக மாறிவிட்டதை நான் உணர்கிறேன். இந்த உள்ளம் இலகுவாக வேண்டும் என்றால், இந்த உள்ளம் மாற வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் அப்படி என்று கேட்டாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னாங்க, நீங்க அதிகமாக மரணத்தை நினைவு கூறுங்கள் என்னாங்க. நீங்க அதிகமாக நீங்க மௌத்தை நினைச்சு பாருங்க, உங்களோட உள்ளம் மாறும், உங்களோட எண்ணம் மாறும், இதயம் துடிக்கும், கண்கள் கண்ணீரை வடிக்கும். இந்த உலகத்தில் மரணம்தான் உங்களை மாற்றுவதற்கான சிறந்த ஒரு சந்தர்ப்பம், வாய்ப்பு என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லிக் கொடுப்பதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு ஆச்சரியமான, ஒரு அற்புதமான, ஒரு பேணுதலான ஒரு நபித்தோழர் தான் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள். அவங்க சொல்றாங்க, கஃபா பில் மௌத்தி வாஇதா. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் உபதேசம் பெறுவதற்கு ஒரு செய்தி இருக்குமாக இருந்தால் அது மௌத்து தான் என்றாங்க. அந்த மௌத்தை தவிர இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மாறுவதற்கு, அவனுடைய சிந்தனை மாறுவதற்கு, செயல்கள் மாறுவதற்கு, அவனுக்கு உபன்யாசம் செய்வதற்கு இந்த மௌத் அவனுக்கு சிறந்த உபதேசம் என்பதை அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். இதனால தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க மையவாடிக்கு போனா அந்த மையவாடியில நாங்க என்ன துஆவை ஓதணும், என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னாங்க, நீங்க மையவாடிக்கு போனா அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முஃமினீன், இந்த மையவாடியில அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற மூமினான முஸ்லிமான ஆண்களே பெண்களே, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்குமுல்லாஹிகூன், அல்லாஹ் நாடினால் உங்களோடு நாங்களும் வந்து சேர்ந்து விடுவோம். வஸலுல்லாஹு லனா வலகுமுல் ஆஃபியா, நாங்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காகவும் மண்ணறையில் வாழுகிற உங்களுக்காகவும் அல்லாஹ்விடத்தில் ஆபியத்தை கேட்கிறோம் என்று, ஆயிஷா அம்மா, நீங்க மண்ணறைக்கு போனால்
மக்பராவை சந்தித்தால் அந்த இடத்தில் நீங்கள் இப்படி அங்கு உள்ள உறவுகளுக்காகவும் உங்களுக்காகவும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்களேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனக்கு வழங்கப்பட்ட ஒரு தலைப்பு மரணமும் மன்னரையும் என்று சொல்லுகிற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டால், சுவர்க்கம் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டால், இந்த உலகத்திலே உள்ள பாவத்திலே இருந்து அவன் மீள வேண்டும் என்று ஆசைப்பட்டால், அவனுக்கு ஒரு சரியான ஒரு உபதேசம் இந்த தலைப்பு என்பதை முதலில் நானும் அடுத்ததாக தாங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். பேசப்படுகிற செய்தியின் ஊடாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த மனமாற்றத்தை முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் அல்லாஹு தஆலா தர வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு இந்த தலைப்புக்குள் நான் வருகிறேன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, உங்களுக்கு தெரிந்த வரலாறு, அடிக்கடி மக்பராவில் பேசப்படுகிற வரலாறு, எல்லோருக்கும் பாடமான ஒரு வரலாறு. இதை இப்படி யோசித்திருக்கிறீர்களா? இதை இப்படியாவது சிந்தித்திருக்கிறோமா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்பராவுக்கு போனால் மாலை மாலையாக அழுவார்களாம். நம்ம மாலை மாலையாக அழுகிறதுக்கு கூட வெக்கம், நமக்கு அந்த உணர்வு வாரல்ல. எவ்வளவுதான் உம்மா மௌத்தாயினாலும் வாப்பா மௌத்தாயினாலும் ஒரு தடம் அழுகிறோம், 2 தடவைகள் அழுகிறோம், அது பாசத்தோடு சேர்ந்த அழுகையாக இருக்கிறது. மன்னரைக்கு போனால் வாப்பாட கபர் இல்ல, உம்மாட கபர் இல்ல, அவருடைய பிள்ளைகளுடைய கபர் இல்ல, மனைவியுடைய கபர் இல்ல. எந்த மக்பராவுக்கு போனாலும் அவர் மாலை மாலையாக அழுவார்களாம். அந்த அழுகை எப்படி என்பது அவருடைய தாடி அடர்ந்த தாடியா. நான் கேட்கிறேன், ஏன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ வேண்டும்? அவர் பாவமா செஞ்சாரு? இல்ல அவருக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் நீங்க சுவர்க்கவாதி இல்லைன்னா சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அவருக்கு சுவர்க்கவாதி என்று தானே சொன்னாரு. அவர் தானே இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய 2 பிள்ளைகளை திருமணம் முடித்து வாழ்ந்தாரு. ஒன்று மௌத்தாகியதற்கு பிறகு இன்னும் ஒன்றை இந்த உலகத்தில் முடித்து வாழ்ந்தாரே. நான் சும்மா கேட்கிறேன், அவர் ஏனுங்க அழணும்? எதற்காக அழணும்? அதுவும் மையவாடிக்கு போனா சஹாபாக்கள் கூடியிருக்கிற உறவுகள் கேட்பாங்களாம், நீங்க இந்த உலகத்தில் நரகத்தை பத்தி சொன்னா, மறுமையை பத்தி சொன்னா நீங்க அழமாட்டேங்கிறீங்க, மையவாடிக்கு வந்தா மாலை மாலையாக நீங்க அழுகிறீங்களே, ஏன் அப்படி என்று கேட்ட நேரம் அவருடைய பதில் என்ன தெரியுமா? இன்னல் கபர அவ்வலுல் மனாசிலில் ஆகிரா. கபர் என்பதுதான் மறுமையுடைய முதலாவது வீடு. மரணம் என்பது முடிவல்ல. மரணம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையின் முடிவடையாத வாழ்வின் ஆரம்பம் என்பதை மறந்துவிடக் கூடாது. மரணம் என்பது முடிவல்ல தோழர்களே. மரணம் என்பதுதான் நாம் மரணிக்காத வாழ்க்கையுடைய யதார்த்தமான ஆரம்ப வாழ்க்கை என்பதை மறந்துவிடக் கூடாது. அதனாலதான் சொன்னாங்க, இன்னல் கபர அவ்வளவு மனாசிலில் ஆகிரா. கபர் என்பது ஆகிராவுடைய முதலாவது வீடு. ஃபைன் நஜா மின்ஹு, யார் அந்த வீட்டில் வெற்றி பெற்று கொண்டானோ, ஃபமா பஅதஹு ஐஸரு மின்ஹு, அதற்கு பின்னால் வருகின்ற எல்லாமே அவனுக்கு இலகுவாகிவிடும். அதற்கு பின்னால் வருகிற எல்லாமே அவனுக்கு இலகுவாகிவிடும். வயில்லம் யன்ஜு மின்ஹு, யார் அந்த மக்பராவில் அந்த மன்னரையில் வெற்றி பெறவில்லையோ, ஃபமா பஅதஹு அஷத்து மின்ஹு, அதுக்கு பிறகு வார எல்லாமே துன்பம் நிறைந்ததாக, துயரம் நிறைந்ததாக, கடுமையானதாக அவனுக்கு மாறிவிடும். அதுதான் நான் இந்த உலகத்தில் மன்னரைக்கு வந்தால் மாலை மாலையாக நான் அழுகிறேன் என்றாங்க. நம்ம எவ்வளவோ பாவம் செஞ்சிட்டு, எவ்வளவோ குப்பாடித்தனம் செஞ்சிட்டு, யாருக்கும் தெரியாமல் எவ்வளவோ அனாச்சாரம் செய்துவிட்டு, எவ்வளவோ துரோகங்கள் செய்துவிட்டு, இறைவனுக்கு எவ்வளவோ நன்றி கெட்டவர்களாக மாறிவிட்டு, கணவனுக்கு எவ்வளவோ துரோகம் செய்துவிட்டு, மனைவிக்கு எவ்வளவோ துரோகம் செய்துவிட்டு, ஹரான்களை உண்டு வயிறு நிரம்ப வாழ்ந்துவிட்டு அந்த மன்னரைகளுக்குள் போகிற போது கண்கள் குளமாகுவதும் கிடையாது, கல்புகள் மாறுவதும் கிடையாது, நமக்கு அதை பற்றிய ஒரு எண்ணமும் கிடையாத
ஒரு இருண்ட உள்ளத்தோடு, இறுகிய உள்ளத்தோடு இந்த உலகத்தில் இல்லாம ரஹிமல்லா, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, அதிகமாக மரணத்தை நினைப்பது என்பது அதிகமான சந்தோஷங்களை குறைத்துவிடும். உங்களுடைய உள்ளங்களுக்குள் இருக்குகின்ற ஹசதுகளையும், உங்களுடைய உள்ளங்களுக்குள் இருக்குகிற வஞ்சகம், குரோதங்களையும் அழித்துவிடும் என்னாங்க. நம்ம இன்றைக்கு நமக்கிட்ட இருக்கிற ஆகப்பெரிய நோய் என்ன தெரியுமா? இவரை பார்த்து நாம் பொறாமப்படுறது, இவரை பார்த்து ஹசது படுறது, இவரை பார்த்து அவர்கிட்ட கதைக்கிறது, அவரை பத்தி இவர்கிட்ட கதைக்கிறது, மற்றவங்களை பத்தி பேசுறதுல இருக்கிற இன்பம் சுபஹானல்லாஹ், அதை விடவும் இந்த உலகத்தில் வேற எந்த இன்பமும் கிடையாத அளவுக்கு இந்த உலகத்தில் நாம் மற்றவர்களை பற்றி சிரித்து கதைத்து பலாய் கழுகுவதில் முன்னிலையில் இருப்பவர்கள் நாம்களாகத்தான் இருக்கிறோம், அல்லாஹ் அருள் செய்த உறவுகளை தவிர. எப்படி இந்த சஹாபாக்கள், இந்த சஹாபிய பெண்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்தவர்கள், நீங்கள் சுவர்க்கவாதி தான் என்று இறை தூதருடைய வாயினால் இந்த உலகத்திலே சுவர்க்கம் என்று உறுதியாக சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் மன்னரையை கண்ட அழுதாங்க, மரணத்தை நினைங்க சந்தோஷம் குறையும் என்றாங்க, மரணத்தை நினைங்க உள்ளத்துக்குள்ள ஹசதுகளும், உள்ளத்துக்குள்ள வஞ்சகங்களும், உள்ளத்துக்குள்ள பொறாமைகளும் இல்லாமல் போகும் என்றாங்க. நமக்கு மௌத்த நினைக்கிற எண்ணம் கிடையாது, மன்னரைகளுக்கு அதிகமாக போய் வருகிற பழக்கம் கிடையாது, மன்னரையில் உள்ள உறவுகளுக்கு சலாம் சொல்லுகிற எண்ணம் கிடையாது, அந்த பிரார்த்தனையும் பாடம் கிடையாது. அந்த இடத்துல கொஞ்ச நேரம் போய் தனியே இருந்து அந்த உறவுகளை பார்த்து அவர்களுக்கு பிரார்த்தனை செய்து அவர்களுக்கு துஆ கேட்டு, நாங்களும் இந்த மக்பராவுக்கு வர இருக்கிறோம், நீங்க முந்திட்டீங்க, நாங்க பின்னால வர இருக்கிறோம் என்ற யதார்த்தமான வாழ்வை அர்த்தமான முறையில் புரிந்து கொள்ளாத உறவுகளாகத்தான் இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. மரணம் என்பது சொல்லிவிட்டு வருகின்ற ஒன்றல்ல. மரணத்துக்கு வயது கிடையாது, மரணத்துக்கு பாலினம் கிடையாது, மரணத்துக்கு சிறியவன் பெரியவன் என்ற வேறுபாடு கிடையாது, மரணத்துக்கு ஆரோக்கியமானவன் நோயாளி என்று சொல்லுகிற தத்துவங்கள் தெரியாது, மலக்குல் மௌத்துக்கு இரக்கம் கிடையாது, மலக்குல் மௌத் பாவம் என்று பார்க்க மாட்டார், மலக்குல் மௌத் சிறியவர் என்று பார்க்க மாட்டார், மலக்குல் மௌத் இப்பதான் இவர் ஒரு வீடு கட்டியிருக்கிறார், பாவம் வீட்டில் வாழட்டும் என்றெல்லாம் பார்க்க மாட்டார், இப்பதான் குடும்பத்துக்கு விடிவு கிடைத்திருக்கிறது, பாவம் புழைத்து போகட்டும் என்றெல்லாம் மலக்குல் மௌத் பார்க்க மாட்டார். அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தால் கொஞ்சம் கூட முற்படுத்தாமல் பிற்படுத்தாமல் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்கிற, நிறைவேற்றுகிற ஒரு சாரார் தான் இந்த வானவர்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எந்த இடத்தில் நானும் நீங்களும் இந்த உலகத்தில் வாழுகிற போது இறைவன் என்னுடைய ரிஸ்கை இந்த உலகத்தில் முடித்துக் கொள்ளுகிறானோ அந்த இடத்தில் தான் உலக வாழ்வின் முற்றுப்புள்ளியும் மறுமையுடைய வாழ்வின் ஆரம்பமும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆரோக்கியமாக இருக்கிற மனிதனும் மௌத்தாகிறான், நோயோட இருக்கிற மனிதன் மிச்ச நாளைக்கு இருக்கிறான், பாவம் செய்த மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிறான், நன்மை செஞ்சுட்டு சுஜுதுல இருக்கிறவன் மௌத்தாகி போகிறான், பள்ளிக்கு வார மனிதன் எக்ஸிடம் பட்டு மௌத்தாகிறான், படம் பார்த்துட்டு வாரவன் ஜாலியா வாரான். இந்த உலக வாழ்க்கை அப்படித்தானே தோழர்களே இருக்கிறது. பாவம் செய்தவன் வளர்ந்துகிட்டே போகிறான், வட்டியோடு உள்ளவன் தொடர்ந்து உச்சத்தையே அடைகிறான் நம்மட பார்வையில். ஆனா நன்மை செய்கிறவன், தொழுகிறவன், இபாதத் செய்கிறவன், அல்லாஹுக்கு பயப்படுறவன், பாவம் செய்யாதவன் எப்ப பார்த்தாலும் கஷ்டத்தோடும் துன்பத்தோடும் துயரத்தோடும் கொஞ்சமான வருமானத்தோடும் அவனுடைய வாழ்க்கை கடந்து கொண்டே போகிறது. இன்ன துன்யா சிஜ்னுல் முஃமின் வல் ஜன்னத்துல் காஃபிர். இந்த உலகம் மூமின்களுடைய சிறைச்சாலை தோழர்களே. இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ வந்தவர்கள் யாருமே இல்லை தோழர்களே. இந்த உலகத்தில் தான் உடுத்த உடுப்பு மட்டும்தான் தனக்கு சொந்தமானது, தான் உண்ட உணவு மாத்திரம்தான் தனக்கு சொந்தமானது, தான் பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்தது மாத்திரம்தான் தனக்கு சொந்தமானது. பேங்கில் இருப்பது என்னுடைய சொத்து அல்ல, அல்மாரியில் இருக்கிற ஆடைகள் என்னுடைய சொத்து அல்ல, என்னுடைய மூச்சு இருக்கிற வரைக்கும் அது என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். என்னுடைய மூச்சு நின்று விட்டால் அது என்னுடைய வராதத்து சொத்தாக இந்த உலகத்திலே உள்ள என்னுடைய உறவுகளுக்கு அது போய்விடும். அந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ள நாங்கள் எல்லாம் தவறிய மனிதர்களாக இல்லாம ரஹிமல்லா வாழ்வதின் ஊடாகத்தான் மரணம் பற்றிய பயமோ
மன்னரை பற்றிய எண்ணமோ, மறுமை பற்றிய சிந்தனையோ, கபருடைய வாழ்க்கை பற்றிய பயமோ நம்முடைய உள்ளத்தில் வராமல் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய கையடக்க தொலைபேசிகள் எல்லாம் ஒரு கணம் கொஞ்சம் கையில் எடுத்து பாருங்கள். அதில் இருக்கிற பேர் லிஸ்டுகளை கொஞ்சம் கணக்கிட்டு பாருங்கள். ஏயில இருந்து Z வரைக்கும் நாம் பதிவு செய்த எத்தனை நம்பர்கள் இன்னும் இருக்கிறது? அந்த நம்பருக்கு சொந்தக்காரர்கள் எத்தனை பேர்கள் இன்றைக்கு கபர்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். எத்தனை உறவுகளை என்னுடைய உங்களுடைய தோள்களிலே வைத்து இந்த மக்பராவுக்கு கொண்டு போய் மறுமையுடைய வாழ்வின் ஆரம்பத்தை அவர்களுக்கு உருவாக்கிவிட்டு இன்னும் மண்ணுக்கு மேல் பெருமை அடித்தவர்களாக, பாவம் செய்தவர்களாக, அனாச்சாரத்துக்கு துணை போனவர்களாக, அல்லாஹுவை அஞ்சாதவர்களாக, பாவத்துக்கு இந்த உலகத்தில் முன்னிலையில் இருக்கிறவர்களாக நானும் நீங்களும் வாழுகிறோமாக இருந்தால் என்ன தோழர்களே உள்ளமல்லா நம்முடைய உள்ளங்கள்? என்ன உள்ளம் என்று கேட்கிறேன். சுபஹானல்லாஹ் இல்லாம ரஹிமல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. அல்லாஹ் இந்த மௌத்தை பத்தி சொல்ற நேரம் எப்படியான ஒரு வார்த்தையை சொல்றான் பாருங்க. சூரத்துல் ஜும்ஆ 8வது வசனம். குல், நபியே சொல்லுங்கள், இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகிக்கும். நபியே கேளுங்கள், நீங்க மௌத்தை விட்டு எங்கு விரண்டோடுகிறீர்கள்? நீங்கள் மரணத்தை விட்டு எங்கு நீங்கள் விரண்டோடுகிறீர்கள்? நீங்கள் விரண்டோடினாலும் ஃபஇன்னஹு முலாகிக்கும், அந்த மௌத் உங்களை சந்திக்கும். நீங்க மௌத்தை சந்திக்க தேவையில்லை, நீங்க ஓடிக்கிட்டே இருங்க. நீங்க எங்க தான் ஓட போறீங்க? ஐனமா குந்தும் ஃபீ புரூஜிம் முஸய்யதா, கட்டப்பட்ட பலமான வீட்டுக்குள், கோட்டைக்குள் இருந்தாலும் உங்களுடைய மரணம் எழுதப்பட்ட நாளில் நிச்சயம் உங்களை வந்து சேர்ந்து விடும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிற நேரம் ஒரு ஆச்சரியமான ஒரு பாடத்தை சஹாபாக்களுக்கு நடத்துறாங்க. புகாரியில வார செய்தி. ஹத்தன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தன் முரப்பஅன். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிற போது அப்படியே ஒரு சதுர வடிவமான ஒரு பாக்ஸர் ரசூலா கீறாங்க. இப்படி ஒரு பாக்ஸர் ரசூலா கீறாங்க. சஹாபாக்களுக்கு பாடம் நடத்த போறாங்க, உலகத்தை பத்தி சொல்ல போறாங்க, உலக ஆசையை பத்தி சொல்ல போறாங்க, மனிதனுடைய வாழ்வின் முடிவை சொல்ல போறாங்க. மனிதன் ஓடுகிற ஆசையை இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் படம் போட்டு இந்த சமூகத்துக்கு பாடம் நடத்த போகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு சதுர வடிவமான ஒரு பாக்ஸை கீறிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சதுர வடிவத்தின் மத்தியில இருந்து, சென்டரில் இருந்து ஒரு கோட்டை, அப்படியே நேர் கோட்டை கீறி அந்த பாக்ஸை விடவும் அந்த கோடு கொஞ்சம் வெளியில பாஞ்ச மாதிரி கீறினாங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் அந்த நடுவுல இருந்து கீறி அந்த கோட்டில் சின்ன 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 கோடுகள், அந்த பக்கமும் சின்ன 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 கோடுகள். அல்லாஹ்வுடைய தூதர் தோழர்களே, நீங்க இப்ப இங்க இருக்காதங்க, அங்க போங்க. சஹாபாக்கள் வாழ்ந்த காலம், அவங்க இருந்த சூழல், அவங்களோட ஆடை, அவங்களோட உணவு, அவங்களோட இபாதத், அவங்க பள்ளியோடு இருந்த தொடர்பு, அவங்களோட வணக்க வழிபாடுகள், அப்படிப்பட்ட சமூகத்துக்கு இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பாவத்தை கண்ட விரண்டோடுகிற சமூகத்துக்கு இந்த செய்தியை சொல்றாங்க. யுத்தத்தில் தான் சிரித்து கொண்டு போராடி உயிர் நீக்க தியாகத்தோடு இருந்த சமூகத்துக்கு இந்த செய்தியை சொல்றாங்க. தான் இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை செலவு செய்யுங்கள் என்றால் கணக்கு பார்க்காமல் இறைவனுக்காக வேண்டி கொடுக்கிற சமூகத்துக்கு இந்த செய்தியை சொல்றாங்க. காலா காலம் குடியிலே புரண்டு இந்த உலகத்தில் இறைவன் ஹராமாக்கி விட்டான் என்று சொன்ன போது இதற்கு மேல் குடிக்க மாட்டோம் என்று இறைவனுக்காக கட்டுப்பட்ட அந்த சமூகத்துக்கு இந்த செய்தியை சொல்றாங்க. பாவத்திலே லைத்திருந்த சமூகம் இறைவனும் இறை தூதரும் தான் உண்மை என்று ஏற்றுக்கொண்ட போது அந்த சமூகத்துக்கு இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வட்டியோடு தன்னுடைய வாழ்வை நடத்திய சமூகம் இறைவனும் இறை தூதரும் உண்மை என்று போது வட்டியை வீசிவிட்டு இறைவனுக்காக இறை தூதருக்காக இஸ்லாத்தில் ஒட்டி வாழ்ந்த சமூகத்துக்கு இந்த செய்தியை சொல்றாங்க. தோழர்களே, நம்மளை போன்று உள்ள சமூகம் அல்ல அந்த சமூகம். வித்தியாசமான சமூகம், வித்தியாசமான செயல்கள், வித்தியாசமான சிந்தனைகள், வித்தியாசமான வாழ்க்கைகள், வித்தியாசமான தியாகங்கள், வித்தியாசமான திருமணங்கள், வித்தியாசமான பிள்ளைகள், வித்தியாசமான இபாதத்துக்கள், வித்தியாசமான கொடுக்கல் வாங்கல்கள், வித்தியாசமாக இந்த உலகத்தில் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்த ஒரு சமூகம். அந்த சமூகத்துக்கு ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை சொல்றாங்க. நமக்கு 1000 தடவைகள் இந்த செய்தி சொன்னாலும் உள்ளத்தில் கொஞ்சம் கூட அசைவுகள் ஏற்படுவது கிடையாது. இல்லாம ரஹிமல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்த நல்ல உறவுகளை தவிர.
அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், தோழர்களே நான் கீறினேனே இந்த செவ்வக வடிவமான இந்த பாக்ஸ் என்ன தெரியுமா, இதுதான் உங்களோட அஜல். இந்த பாக்ஸ் தாங்க உங்களோட அஜல். நான் கீறினேனே நேர்கோடு, அது என்ன தெரியுமா, இதுதான் நீங்க, இதுதாங்க நீங்க. நீங்க வாழ்றது இந்த பாக்ஸுக்குள்ளதான். உங்களோட வாழ்க்கை, ஓட்டம், தொழில், திருமணம், பிள்ளை, சொத்து, காணி, வீடு, பாவம், இன்பம், இபாதத், துன்பம் எல்லாமே இந்த பாக்ஸுக்குள்ளதான். இதுதான் உங்களோட அஜல், இதுதான் நீங்க. சின்ன சின்ன கோடு மேலையும் கீழையும் கீறினார்களே, என்ன தெரியுமா, ஒன்றுல இருந்து ஒன்றுல நீங்க இந்த உலகத்தில் சோதனைகள்ல இருந்து தப்பி 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 போற நேரம் இன்னும் ஒரு சோதனையில விழுந்து கொண்டே இருப்பீங்க. சரி, அந்த பாக்ஸில் இருந்து கொஞ்சம் அந்த மனுஷன் என்று சொல்லுகிற நேர்கோடு அந்த பாக்ஸை விட்டு தாண்டி போயிச்சே, அது என்ன தெரியுமா, உங்களோட அஜலை விடவும் நீங்க இந்த உலகத்தில் எண்ணுகிற மேல் எண்ணங்கள், உங்களோட ஆசைகள், உங்களோட கற்பனைகள், அப்படி வாழணும், இப்படி வாழணும், அப்படி கட்டணும், இப்படி கட்டணும், அப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும் என்று எண்ணம், அப்படியான எண்ணங்களை நீங்கள் அடைவதற்கு முன்னர் உங்களோட அஜல் இந்த உலகத்தில் முடிவடைந்து விடுகிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்துக்கு சொல்லித் தருவதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நம்ம இந்த உலகத்தில் நம்ம தாயுடைய கருவறைக்குள் இருக்கிற போதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவரை தாயுடைய கருவறைக்குள் அனுப்பி நாம் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்னரே நம்முடைய இறப்பு நிர்ணயம் செய்யப்பட்டதன் பிற்பாடுதான் இந்த உலகத்தில் நம்முடைய பிறப்பே ஆரம்பமானது என்றால், பிறப்பை விடவும் இறப்பு என்பது உறுதியானது. நாம் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பே தாயுடைய கருவறைக்குள் சிசுவாக இருந்த போதும் அல்லாஹு தஆலா வானவரை தாயுடைய கருவறைக்குள் அனுப்பி நம்முடைய ரிஸ்கை, நம்முடைய அஜலை, எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழ்வோம் என்ற யதார்த்தமான உண்மையை வானவரின் ஊடாக பதிவு செய்யப்பட்டதன் பிற்பாடுதான் இந்த உலகத்தில் நம்முடைய பிறப்பே நிகழ்ந்தது என்பதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் மனுஷன் வாழ்ற நேரத்தில் மரணம் என்பது யாரையும் மிச்சம் வைக்காது. நான் சும்மா கேட்குறேன், இப்படி யோசிங்களேன். நம்மளோட வாப்பாங்க, நம்மளோட உம்மாங்க, நம்மளோட பக்கத்து வீட்டுக்காரருங்க, நம்மளோட பள்ளிகளை தொழுதவருங்க, சும்மா யோசிங்கள், நம்மளோட நண்பருங்க, நம்மளோடு படித்தவருங்க, இந்த ஊரில் ஆண்ட தலைவர்கள் எங்கே, இந்த ஊரில் படித்து கொடுத்த ஆசிரியர்கள் எங்கே, இந்த ஊரில் வாழ்ந்த ஜிஎஸ்மார்கள் எங்கே? யோசித்து பாருங்கள். எல்லாரும் கபர்லேயே தோழர்களே, நம்ம மண்ணில் அவங்க கீழே, அவ்வளவுதான். அல்லாஹ் மீது ஆணையாக நாம் அந்த மண்ணுக்கு கீழே போக இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. போவோம் தோழர்களே. அது பேசுகிற நான் நாளைக்காகவும் இருக்கலாம், கேட்கிற நீங்கள் நாளைக்காகவும் இருக்கலாம், அவ்வளவுதான். நம்மளை சுத்தி ஒவ்வொரு நாளும் இந்த மரணம் பின்னால் தொடர்த்தி கொண்டே இருக்கிறது. நம்முடைய பிடரி நரம்பை விடவும் மிக சமீபமாக நம்முடைய மரணம் இருக்கிறது. நாம் போடுகிற பாதனையுடைய பட்டியை விடவும் மிக சமீபமாக நம்முடைய மரணம் நம்மளோடு இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. இந்த மரண நேரம் வந்துவிட்டால் மனிதன் அல்லாஹ் கிட்ட கேட்பானாம், ஹத்தா இதா ஜா அஹதுஹுமுல் மௌத் கால ரப்பிர்ஜிஊனி, யா அல்லாஹ் என்ன கொஞ்ச நேரம் விட்படுத்து. இப்போ இந்த செய்தியை நீங்க இப்படியே இருந்துட்டு இப்ப நம்மெல்லாம் மௌத்தாகிற மாதிரி யோசிச்சு பாருங்களேன். இப்ப நான் இருக்கிறேன், இப்ப எனக்கு ஏதோ ஒரு வலி வருகிறது, ஏதோ நெஞ்சு மாச்சலா இருக்கிறது, ஏதோ எழும்ப முடியாத ஒரு உணர்வை நான் பெறுகிறேன், மருத்துவரை நாடுகிறேன், மருத்துவம் பயனளிக்கவில்லை, பிள்ளைகள் பதறுகிறார்கள், மனைவி துடிக்கிறாள், குழந்தைகள் தட்டுகிறார்கள், ஏதோ எனக்குள் ஒரு புரியாத ஒரு மாற்றம் என்னை தொடர்ந்து, அந்த மாற்றத்தோடு நான் பயணிக்கிறேன். தொண்டைகள் காய ஆரம்பிக்கிறது, வறண்டு போகிறது, தண்ணியை தருகிறார்கள், குடிக்க முடியாமல் தவிக்கிறேன், ஏதோ சொல்ல நினைக்கிறேன், வார்த்தைகள் சரியாக வருவது கிடையாது, பார்வைகள் மட்டும் பார்க்கிறது, பார்ப்பவர்கள் ஏதோ வாப்பா சொல்ல வருகிறார், கணவர் சொல்ல வருகிறார் என்று புரிந்து கொள்கிறார்கள், வாயசைக்க முடியாத நேரம்,
கண்கள் மேலே போகிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த உலகத்தில் இறுதியாக வாழுகிற நாள் அந்த நாள் என்றால் அப்போதுதான் வானவர் மலக்குல் மௌத் என்னையும் உங்களையும் அழைத்து கொண்டு போவதற்காக வந்திருக்கின்ற ஒரு நேரம். அந்த நேரம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் வந்தவங்கள்ட்ட சொல்ல முடியாது. நம்மள்கிட்ட இருக்கிற மனைவி கிட்ட, பிள்ளைகள்கிட்ட, வாப்பாட்ட, உம்மாட்ட, உறவுகள்கிட்ட, ஹசரத்திட்ட யார்கிட்டையும் சொல்லலா. நீங்க மருத்துவம் செய்து வேலை இல்ல, நீங்க தண்ணி தந்து வேலை இல்ல, நீங்க அழுது வேலை இல்ல. மகனே, இதற்கு பிறகு என்னை நீ பார்க்க மாட்டாய். மனைவியே, இதற்கு பிறகு நான் உனக்கு கணவனாக இருக்க மாட்டேன். இந்த வீடு எனக்கு சொந்தம் அல்ல. இதோ வானவர் மத்தல் பசர், பார்வை எட்டிய தூரத்தில் அவர் நல்லவராக இருந்தால் அவர் கஃபனும் மின் அக்ஃபானில் ஜன்னா, சுவர்க்கத்திலே இருந்து கஃபன் துணியோடு வாசனை திரவியங்களோடு என்னை கூட்டிக் கொண்டு போவதற்காக பார்வை எற்றிய தூரத்தில் அவர் காத்து கொண்டிருக்கிறார். நான் போனால் நீங்கள் அழ வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுவதற்கு நேரம் இருக்காது. கண்கள் பேசுகிற நேரம், வாய்கள் பூட்டு போடப்படுகிற நேரம். அந்த நேரத்தை இறைவன் எப்படி சொல்றான் தெரியுமா? பக்கத்தில் இருந்து உயிர் பிரிகிற உறவுகளை நீங்கள் பார்த்திருந்தால் சுபஹானல்லாஹ், இறைவன் சொல்லுகிற இந்த வசனம் அந்த ஜனாசாவிலே, அந்த உறவிலே, அந்த தாயிலே, அந்த தந்தையிலே இந்த வசனத்தை நீங்கள் நேரடியாக பார்த்திருப்பீர்கள். கல்லா இதா பலகத்தி தராகிய, தொண்டை குழியை அவருடைய உயிர் வந்து அடைந்து விட்டால், வகீல மன்றாக், யார் இருக்கிறார்கள், மந்திரித்து பார்ப்பவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று கேட்கிற அந்த நேரம், வதன்ன அன்னஹுல் ஃபிராக், அந்த நேரத்தில் மரணிக்க போற மனிதன் புரிந்து கொள்வான், நான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகிறேன் என்பதை அந்த மனிதன் புரிந்து கொள்வான். வல்தஃபத்தி சாக்கு பிசாக், கால்கள் கால்களோடு பின்ன ஆரம்பிக்கும். சிலர் சக்ராத்துடைய நேரத்தில் இருக்கிற போது, மரண தருவாயில இருக்கிற போது ஒரு காலை தூக்கி தூக்கி அடிப்பார்கள் தோழர்களே. ஒரு கை படபட என்று துடிக்கும். நமக்கு தெரியாது இதுதான் சக்ராத் என்று. ஆனா அவங்களுக்கு தெரியும், இதற்கு பிறகு என்னுடைய மனைவியோ, பிள்ளைகளோ, வீடோ, வாசலோ, மருந்தோ, பணமோ, சொத்தோ, சுகமோ, பாவமோ, நன்மையோ எதுவும் பயனளிக்காத ஒரு கட்டத்துக்கு நான் வந்துவிட்டேன் என்பது அவர்களுக்கு புரிந்துவிடும். கால்கள் கால்களோடு பின்ன ஆரம்பிக்கும். அவங்க அல்லாஹ்விடத்தில் தன்னை கொண்டு போகிறார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஃபலா ஸத்தக வலா ஸல்லா, அவர்கள் தர்மம் கொடுக்கவும் இல்லை, உண்மை பேசவும் இல்லை, அவர்கள் தொலவும் இல்லை. வலாக்கின் கஸ்ஸப வதவல்லா, அவர்கள் பொய்ப்பித்து புறமுதுகு காட்டி இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள். நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கட்டும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கட்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்க அடிக்கடி இப்படி ஒரு சூரா ஓதிருப்பீங்க, ஓதுறதை கேட்டிருப்பீங்க. அல்லாஹ் இந்த உலகத்துல சில விஷயங்கள்ல அல்லாஹ் சத்தியம் செய்வான். அல்லாஹ் இந்த இடத்துல எப்படி சத்தியம் செய்கிறான் என்று பாருங்கள். ஆச்சரியமான வசனம் தோழர்களே. ஒரு மனிதனுடைய வாழ்வை புரட்டி போடுகிற வசனங்கள் தோழர்களே. இந்த வசனங்களை ஒரு மனிதன் இரவு நேரங்களிலே ஓதுகிற போதும் அவனால் நிம்மதியாக உறங்க முடியாது. அதனால்தான் இந்த உலகத்தில் நல்லவர்கள் ஒபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சகர நேரங்களிலே அவர்கள் விழித்துக் கொள்வார்கள். அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அவர்களால் தூங்க முடியாது. அவர்களால் இறைவனோடு பேச வேண்டும், இறைவனிடத்தில் மன்றாட வேண்டும். தான் செய்த பாவத்துக்காக அல்லாஹ்விடத்தில் இந்த உலகத்தில் தௌபா செய்ய வேண்டும் என்ற உணர்வுகள் பிறக்கும். அல்லாஹ் சொல்லுகிற போது வன்னாசிஆதி லர்கா, பாவிகளுடைய உயிர்களை மிக பலாத்காரமாக பறிக்கிற வானவர்களின் மீது சத்தியமாக. அல்லாஹ்வே உயர்ந்தவன். அல்லாஹ்வுலதான் நம்ம சத்தியம் செய்யணும். நம்ம யாரிலையும் சத்தியம் செய்ய முடியாது. அந்த அல்லாஹ் இந்த உலகத்திலே உள்ள ஒரு பொருளில் அல்லது அவன் யாராவது ஒருத்தரில் அவன் சத்தியம் செய்கிறான் என்றால் அல்லாஹ் மீது ஆணையாக அது உண்மையானது. அல்லாஹ் சொல்லுகிறான், வன்னாசிஆதி கர்கா, பாவிகளுடைய உயிர்களை மிக பலவந்தமாக
கைப்பற்றுகின்ற வானவர்களின் மீது சத்தியமாக, நல்லவர்களுடைய உயிர்களை இலகுவாக கைப்பற்றுகின்ற வானவர்களின் மீது சத்தியமாக, அல்லாஹ் என்னுடைய மரண தருணத்திலும் உங்களுடைய மரண தருணத்திலும் இலகுவாக கைப்பற்றுகின்ற வானவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பி வைப்பானாக. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபஸ்ஸாபிகாத்தி சப்கா, அந்த உயிர்களை எடுத்துக்கொண்டு முந்தி வேகமாக முந்தி செல்லுகிற வானவர்களின் மீது சத்தியமாக, ஃபல் முதப்பிராத்தி அம்ரா, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்துகிற வானவர்களின் மீது சத்தியமாக, யௌம தர்ஜுஃபுர் ராஜிஃபா, இந்த பூமி ஒரு நடுக்கத்தை நடுங்கும், தத்பௌஹா ராதிஃபா, அதனை தொடர்ந்து இந்த பூமி மீண்டும் ஒரு நடுக்கத்தை உருவாக்கும், குலூபு யௌமைதின் வாஜிஃபா, அந்த நாளிலே நெஞ்சங்கள் எல்லாம் திடுக்கிட்டு போகும், அப்சாருஹா ஹாஷியா, அந்த நாளில் பார்வைகள் எல்லாம் அச்சத்தால் கீழ் நோக்கி இருக்கும், யகூலூன், அந்த நேரத்தில் மனிதர்கள் சொல்லுவார்கள், ஐன்னா லமர்தூதுன ஃபில் ஹாஃபிரா, நாம் நிச்சயமாக மண்ணறையில் இருந்து மீண்டும் எழுப்பப்படுவோமா என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஐதா குன்னா இதாமன் நகிரா, நாங்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாகி உக்கி போனதன் பிற்பாடும் இந்த மண்ணுக்குள் இருந்து நாங்கள் எழுப்பப்படுவோமா என்று அவர்கள் கேட்கிறார்கள். காலு தில்க இதன் கர்ரத்துன் ஹாசிரா, அப்படியானால் அந்த மீளுதல் மிகவும் நஷ்டமுடைய, துயரமுடைய, கஷ்டமான ஒரு மீளுதலாக இருக்குமே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனிதனுடைய உயிர் பிரிகிற நேரத்தை அல்லாஹு தாலா 5 வானவர்களிலே அல்லாஹு தாலா சத்தியம் செய்கிறார். அது உறுதியானது தோழர்களே, அது உண்மையானது தோழர்களே. 5 தரப்பான வானவர்களின் மீது அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சத்தியம் செய்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த செய்தியை இந்த சமூகத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பெரியதொரு ஹதீஸ், அடிக்கடி நம்ம கேள்விப்படுற ஒரு செய்தி, பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, அபூதாவூதுல 17803வது செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. இதை மேலோட்டமா சொல்லிட்டு பின்னால ஒரு சில செய்திகளுக்கு வாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல் அப்தல் முஃமின இதா கான ஃபீ இன்கிதாஇ மினத் துன்யா வ இக்பாலி மினல் ஆখিরা, மனுஷன் இந்த உலக வாழ்வை முடித்துக்கொண்டு மறுமையுடைய வாழ்வை ஆரம்பிக்கிற போது, நஸல இலைஹி மலாயிகா, அப்போது வானவர்கள் அப்படியே வருகை தருவார்கள். எப்படி வருவாங்க? வானத்திலே இருந்து வானவர்கள் வருவார்கள். அவருடைய முகங்கள் எல்லாம் வெளிச்சத்தால், பிரகாசத்தால் அவர்களுடைய முகங்கள் இளங்கிக் கொண்டிருக்கும். அவர்களுடைய வெளிச்சமோ சூரியனை போன்று மிக வெளிச்சமானதாக, பிரகாசமானதாக இருக்கும். அந்த நேரத்தில் மாஹும் கஃபனும் மின் அக்ஃபானில் ஜன்னா, அவர்களோடு சுவர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு கவன் துணி அவர்களுக்கு இருக்கும். வஹனூத்தும் மின் ஹனூத்தில் ஜன்னா, அவர்களிடத்தில் சுவர்க்கத்திலே உள்ள வாசனை திரவியங்கள் இருக்கும். அவர்கள் மத்தல் பசர், மூத்தாகிற மனிதனுடைய பார்வை, இப்ப நம்ம பார்க்கிற பார்வை எவ்வளவு தூரம் போகுமோ அந்த தூரத்தில் வானவர்கள் வந்து அமர்ந்து கொள்வார்கள். அந்த மனுஷனுக்கு இறைவன் நிர்ணயித்த நேரம் வந்தவுடன் அந்த வானவர்கள் சொல்லுவார்கள், ஐயத்துஹன் நஃப்சுல் தய்யிபா, நல்ல ஆத்மாவே, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் பக்கமும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் பக்கமும் அப்படியே நீ வந்துவிடு அப்படி என்று சொல்லி அந்த உசுரை கலட்டுவாங்க. நல்ல மனிதனுடைய உயிரை அப்படியே எடுப்பாங்க. ஒரு பாத்திரத்தில் இருந்து இன்னும் ஒரு பாத்திரத்துக்கு தண்ணியை கொட்டுகிற போது எப்படி சொட்டு சொட்டாக அந்த நீர் சொட்டி கொட்டுமோ அதே போன்று நல்லவர்களுடைய உயிர்கள் அந்த நேரத்தில் கைப்பற்றப்படும். யா ரப், எங்களுக்கு இந்த பாக்கியத்தை இந்த உலகத்தை விட்டும் பிரிகிற போதும் அந்த பாக்கியத்தை நீ தந்த அருள் புரிவாயாக. அந்த உயிரை எடுத்து கஃன் துணியிலே வைத்து
அதற்கு வானவர்கள் கஃன் செய்து, அதற்கு வானவர்கள் வாசனை திரவியம் பூசி, அந்த உயிரை வானவர்கள் சுமந்து கொண்டு வானலோகம் நோக்கி புறப்படுவார்கள். உடல் மட்டும் உலகத்தில் இருக்கும். உறவுகள் உடலை எடுத்து, உடலை குளிப்பாட்டி, உடலுக்கு கஃன் செய்து, உடலுக்கு நறுமணம் பூசி, உலகத்திலே உள்ள உறவுகள் உடலை மண்ணறைக்கு கொண்டு போவார்கள். இரண்டு விஷயம் நடக்கிறது. ஒன்று, நல்லவனாக இருந்தால் அவனுடைய உயிருக்கு வானவர்கள் கஃன் செய்கிறார்கள், மனம் பூசுகிறார்கள். அந்த உயிரை தூக்கி வானலோகம் நோக்கி கொண்டு போகிறார்கள். அங்கு வானத்தின் வாசல் ஒவ்வொன்றாக திறக்கப்பட்டு, அங்கே உள்ள நல்லவர்கள் இருக்கக்கூடிய அந்த இல்லியின் என்று சொல்லுகிற அந்த இடத்திலே அவர்களுடைய உயிர்கள் அப்படியே கொலுகி வைக்கப்படுகிறது. நாம் கொண்டு போய் இந்த உடலை கபருக்குள் வைத்தவுடன் மீண்டும் அந்த உயிர் கபருக்குள் கொண்டு வந்து அந்த உடலோடு அந்த உயிர் சேர்க்கப்படுகிறது. அப்போதுதான் வானவர்கள் அந்த மனிதனை எழுப்பி வைத்து கேள்வி கணக்கு கேட்க ஆரம்பிக்கிறார்கள். நாம் நம்முடைய உறவுகளை மண்ணறையில் வைத்து திரும்புகிற போது நாம் நடந்து வருகிற பாதணி ஓசையை நம்முடைய உறவுகள் கேட்கிறது என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வைன்னல் அபுதல் காஃபிர், ஒரு பாவம் செய்தவன், இறை நிராகரிப்பாளன், அல்லாஹுவை மறுத்தவன், பெரும் பாவம் செய்து தௌபா செய்யாதவன், அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தவன், நரகவாதியாக இந்த உலகத்தில் தன்னை மாற்றிக்கொண்டவன், தனக்கு தானே அநியாயம் செய்தவன், பிறருக்கு அநியாயம் செய்தவன், பிறருடைய சொத்தை சூறையாடியவன், வட்டி திண்டவன், நரகத்துடைய பாவங்களை இந்த உலகத்தில் இலேசாக செய்தவன், அவனுடைய உயிரை இந்த உலகத்தில் வானவர்கள் கைப்பற்றுவதற்காக வானலோகத்திலே இருந்து அவர்கள் வருகிறார்கள். அவர்களுடைய முகங்கள் எல்லாம் கருமையாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலைமையில் மத்தல் பசர், பார்வை எட்டிய தூரத்திலே இருப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்களிடத்தில் கஃன் துணி இருக்கும். அது நரகத்திலே இருந்து கொண்டு வரப்பட்டது. வாசனை திரவியங்கள் இருக்கும். அது நரகத்திலே இருந்து கொண்டு வரப்பட்டது. இறைவனுடைய கட்டளை வந்தவுடன் அந்த மோசமான ஆத்மாவை நோக்கி, மோசமான ஆத்மாவே வெளியே வந்துவிடு என்று சொல்லி, அல்லாஹுடைய கோபத்தின் பக்கமும் அல்லாஹுடைய லானத்தின் பக்கமும் நீ வா என்று சொல்லி அந்த உயிரை கலட்டப்படும். கலட்டப்படுகிற போது ஒரு முள்ளு கொப்பிலே ஒரு மெல்லிய பட்டு துணியை போட்டு அதை மேலாக கலட்டாமல் இழுத்தெடுக்கிற போது எப்படி அது கீழங்களாக கிழிந்து துண்டு வேறாக துணி வேறாக அது மாறிவிடுமோ, அதுபோன்று பாவியுடைய உயிர் இந்த உலகத்தில் கைப்பற்றப்படுகிறது. வானவர்கள் கொண்டு வந்த நரகத்துடைய கடினமான அந்த துணியிலே வைத்து அந்த உசுரை அவர்கள் கஃன் செய்கிறார்கள். வாசனை கெட்ட வாசனை திரவியத்தை பூசுகிறார்கள். வானலோகம் நோக்கி அந்த உயிர் கொண்டு போகப்படுகிறது. வானத்தின் கதவுகள் உங்களுக்காக திறக்கப்பட மாட்டாது. அவனை கொண்டு போய் இந்த பூமியிலே உள்ள ஆக அடித்தளத்தில் சிஜ்ஜீன் என்று சொல்லுகிற நரகவாதிகளுக்குரிய அந்த இடத்திலே கொண்டு போய், பாவிகளுக்குரிய அந்த இடத்திலே கொண்டு போய் அவனை போட்டு விடுவீங்கள் என்று வானத்தின் பக்கம் போகாமல் பூமியின் பக்கம் அந்த உயிர் வீசப்படுகிறது. அதன் பிறகு உறவுகள் அந்த உடலை எடுத்து அதற்கு கஃன் செய்து குளிப்பாட்டி அந்த கபருக்குள் கொண்டு போய் வைக்கிற போது பூமியிலே உள்ள அந்த உயிர் மீண்டும் அந்த மண்ணறைக்கு கொண்டு போகப்படுகிறது. வானவர்கள் அப்போதுதான் அந்த கபருக்குள் வருகிறார்கள். நானும் நீங்களும் இந்த கபருக்குள்ள போனால் நமக்கு ரசூலுல்லாஹ் சொன்னது உண்மைதானே? கபருல போயிட்டு வந்து யாருமே சொல்ல இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்னென்ன நடக்கும் என்று. அந்த கபருக்குள்ள 2 வானவர்கள் வருவார்களாம். அந்த 2 வானவர்களுக்கும் கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை சஹீஹ் என்று சொல்கிறார்கள். கண்ணும் தெரியாது, காதும் கேட்காத, குருடான, செவிடான 2 வானவர்கள் அந்த கபருக்குள் வருவார்கள். அவருடைய கையிலே பெரும்பான்மையான ஒரு சுத்தியல் இருக்கும். அந்த மனிதனுடைய தலையிலே அவர்கள் அடிப்பார்கள். அவன் இந்த பூமிக்கு அடியில் அவன் போய் வருவான் என்ற செய்தியை நாம் ஹதீதுகளிலே பார்க்க கிடைக்கிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மரணம் என்பது அது லேசான ஒன்றல்ல.
இந்த உலகத்திலே இருந்து உயிர் பிரிவது என்பது அது லேசான ஒன்றல்ல. இன்றைக்கு நம்ம நிறைய கேட்கிறோம், நிறைய கேள்விப்படுறோம். மூத்துல் ஃபஜிஆத், திடீர் மரணங்கள் நம்மளோட வாழ்க்கையில பார்க்கிறோம் தோழர்களே. சுபஹானல்ல, பைக் ஓடிட்டு போறான் மௌத்தாகிறான், ஹோட்டல்ல பாவம் செய்ய போறான் மௌத்தாகிறான், பாவம் செய்ய போகிற இடத்தில் மரணிக்கிறான், குடிக்கிற இடத்தில் மரணித்து போகிறான், ஹோட்டலில் தங்குற போது மரணித்து போகிறான், அனாச்சாரம் விபச்சாரம் செய்கிற போது மரணித்து போகிறான். இந்த உலகத்தில் நம்முடைய உறவுகள், நம்மளோடு வாழ்ந்தவர்கள், பாவம் செய்தவர்கள் இந்த உலகத்தில் அப்படி மரணித்து போகிறார். நம்முடைய ஊர்களிலே உள்ள பள்ளிவாசல்கள் அவர்களை அடக்க முடியாது என்று துடிக்கிறது. சில பள்ளிவாசல்கள் என்ன செய்ய என்று அடக்கிறார்கள். இந்த உலகத்தில் பாவம் செய்த ஒரு நேரத்தில் ஒரு மனிதன் மரணிப்பானாக இருந்தால் அவனுடைய உள்ளத்திலே இருந்து ஈமான் ஒரு குடை மாதிரி கலட்டப்பட்ட நிலைமையில் தான் இந்த உலகத்தில் அவனுடைய மரணம் வருகிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அதனால நம்ம எப்பையும் பயப்படணும். என்ன தெரியுமா? நான் பாவம் செய்கிற நேரம், நான் தவறு செய்கிற நேரம், நான் அநியாயம் செய்கிற நேரம் என்ற உசுறு போனால் என்ற நிலைமை என்ன என்பதை நாம் ஒவ்வொருவரும் பயந்த நிலைமையில் இந்த உலகத்தில் வாழ வேண்டிய தேவை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதுட்டு ரசூலுல்லாஹ் தோழர்களே, முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர் தோழர்களே, சுவர்க்கவாதி தோழர்களே, நாளை மறுமையிலே எல்லா நபிமார்களும் யா நப்சி யா நப்சி யா நப்சி என்ற ஆத்மாவே என்ற ஆத்மாவே என்ற ஆத்மாவே என்று துடிக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் மாத்திரம் ஃபாத்திமாவை என்று துடிக்காமல், மனைவிமார்களை என்று துடிக்காமல், பிள்ளைகளை என்று துடிக்காமல், யா நப்சி என்று துடிக்காமல், உம்மச்சி உம்மச்சி உம்மச்சி, என்னுடைய சமூகமே என்னுடைய சமூகமே என்னுடைய சமூகமே என்று துடிக்கிற அந்த உறவு முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்திலே அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை கேட்பார்களாம். ஆயிஷா, அபூ ஹுரைரா அவர்கள் சொல்றாங்க, 1377வது செய்தியாக, இதா தஷஹத அஹதுக்கும் ஃபல்யஸ்தஇஸ் பில்லாஹ், நீங்க அத்தஹியாத் ஓதினால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் 4 விஷயங்கள்ல இருந்து பாதுகாப்பு தேடுங்க. நமக்கெல்லாம் அது ஞாபகமே இல்லையே. நீங்கள் அத்தஹியாத் ஓதினால் அல்லாஹ்விடத்திலே இருந்து நீங்கள் 4 விஷயத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம், யா அல்லாஹ் என்னை நரக வேதனையிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. வ மின் அஸாபில் கப்ர், யா அல்லாஹ் கபருடைய வேதனையிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஸீஹ் தஜ்ஜால். கண்ணி குத்தம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். ஸல்லல்லாஹு இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். حي على السلام، حي على السلام، حي على الفلاح، حي على الفلاح.
اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آتي محمد الوسيلة والفضيلة وبعثه مكانا محمودا الذي وعده. نحمد ونصلي على رسوله الكريم. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் யாராவது அத்தஹியாத் ஓதுவார்களாக இருந்தால் அவர்கள் 4 விடயத்தை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடட்டும் என்னாங்க. அத்தஹியாத் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஓதுறோம்? 5 நேரம் தொழுகிறோம். 5 நேர தொழுகையிலும் அல்லாஹ்விடத்தில் 5 கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை, நானும் நீங்களும் மறந்த பிரார்த்தனை தோழர்களே. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, சொல்றாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபி ஜஹன்னம். யா அல்லாஹ், என்னை நரக வேதனையில் இருந்து என்னை பாதுகாப்பாயாக. வமின் அதாபில் கபர், கபருடைய வேதனையில் இருந்து என்னை நீ பாதுகாப்பாயாக. வமின் ஃபித்னத்தில் மஹியா வல் மமாத், இந்த உலகின் வாழ்வு மரணம், இந்த சோதனையில் இருந்து என்னை பாதுகாப்பாயாக. நான் வாழுகிற வாழ்க்கை, நான் மரணிக்க இருக்கிற அந்த மரணத்தின் வாழ்வு, அந்த 2 யா அல்லாஹ் என்னை நீ பாதுகாப்பாயாக, சோதனையிலிருந்து பாதுகாப்பாயாக. வமின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஸீஹ் தஜ்ஜால், இந்த உலகத்தில் மறுமையுடைய நாளின் அடையாளங்களில் மிக பிரதானமான அடையாளமாகிய அந்த மஸீஹ் தஜ்ஜாலுடைய அந்த ஷர்றுகளில் இருந்தும் கெடுதிகளில் இருந்தும் யா அல்லாஹ் என்னை நீ பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அதிகமாக பிரார்த்தனையை செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்தில் மரணித்த மனிதன் ஒவ்வொரு நாளும் கபரை போய் அடைகிற வரைக்கும் அவன் இப்படி பேசுவான் என்னாங்க. மரணித்த ஜனாசா பேசும் என்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியில் 1230வது செய்தியாக, இதா உதியத்தில் ஜனாசா, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அந்த ஜனாசாவை மக்கள் எல்லாம் எடுத்து தோள்களிலே சுமந்து கொண்டு அவர்கள் போகிற போது ஃபைன் கானத் சாலிஹத்தன், அது சாலிஹான ஜனாசாவாக இருந்தால் காலத், அந்த ஜனாசா சொல்லும், கத்திமூனி கத்திமூனி, என்னை அவசரமாக என்னுடைய மண்ணறைக்குள் கொண்டு போவுங்கள், என்னை அவசரமாக என்னை மண்ணறைக்குள் கொண்டு போவுங்கள். வஇன் கானத் கைர சாலிஹா, அது மோசமானதாக பாவியாக கெட்டதாக அந்த ஜனாசாக இருந்தால் காலத், அந்த ஜனாசா சொல்லும், யா வைலஹா, எனக்கு வந்த கேடே, எனக்கு வந்த கேடே, ஐன யதுஹபூன், என்னை நீங்கள் எங்கே கொண்டு போகிறீர்கள், என்னை நீங்கள் எங்கே கொண்டு போகிறீர்கள் என்று அந்த ஜனாசா பேசும். யஸ்மஉ சௌத்தஹா, யஸ்மஉ சௌத்தஹா குல்ல ஷைஇன் இல்லல் இன்சான், அந்த ஜனாசா பேசுகிற இந்த சத்தத்தை மனிதர்களையும் ஜின்களையும் தவிர மற்ற எல்லாமே கேட்கிறது. மனிதன் கேட்பானாக இருந்தால் மனிதன் மயக்கம் போட்டு விழுந்து விடுவான் என்று சொல்லுகிற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. நம்ம தூக்கிட்டு தோளிலே வைத்து சுமந்து போகிற நம்முடைய உறவுகள் ஒன்று என்னை அவசரமாக என்னுடைய கபருக்குள் கொண்டு போவுங்கள் என்று அவர்கள் கதற ஆரம்பிக்கிறார்கள், அல்லது எனக்கு வந்த கை சேதமே, என்னை எங்கே கொண்டு போகிறீர்கள் என்று அந்த ஜனாசா தனக்குள் பேசிக் கொள்கிறது என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு யூதன் வாரான். யூதன் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்து மரணித்து போன இத்து போன ஒரு முள்ளு துண்டை எடுத்து கையில வைத்து அந்த முள்ளை கசக்கி அந்த முள் அப்படியே அப்படி என்று ஊதிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறான், இந்த இறந்து போன உக்கி போன முள்ளு துண்டிலிருந்து மீண்டும் இறைவன் உயிர் கொடுத்து எழுப்புவானா அப்படி என்று கேட்கிற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
அந்த கேள்விக்கு பதிலை சொல்ல ஆரம்பிக்கிறான். சூரத்துல் யாசீனுடைய 77 78வது வசனம், வதரபலனா மஸலன் வனசிய ஹல்கா, அந்த மனிதன் படைக்கப்பட்டதை மறந்துவிட்டு எங்களுக்கு உதாரணம் காட்டி, கால மையுஹில் இதாம வஹிய ரமீம், இந்த இத்து போன முள்ளிலிருந்து யார் உயிர்ப்பிப்பார் என்று கேட்கிறான். குல் யுஹீஹல்லதி அன்ஷாஹா அவ்வல மர்ரா, இந்த முள்ளு துண்டை ஆரம்பமாக எவன் உயிர் கொடுத்து எழுப்பினானோ படைத்தானோ நிச்சயமாக அவன் நிச்சயமாக இதை எழுப்புவான் என்ற செய்தியை நீங்கள் சொல்லுங்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா வஹியாக சொன்னான் என்பதை நானும் நீங்களும் பார்க்கிறோம். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு செய்தி, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி, 2867வது செய்தி, அரபு இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸெய்த் இப்னு ஹாரிஸ், ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, ஒரு வித்தியாசமான ஒரு ஆச்சரியமான இந்த உலகத்திலே மனிதர்களுடைய மன்னரைகள் சம்பந்தமாக மக்பராக்கள் சம்பந்தமாக பேசுகிற ஒரு செய்தி. இந்த நேரத்தில் பைனமா அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஹாயித்தின், அல்லாஹ்வுடைய தூதர் பனு நஜ்ஜார் என்று சொல்லுகிற அவருடைய கோத்திரத்துடைய அந்த ஒரு சுவத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள். அந்த இடத்திலே நிற்கிற போது அலா பக்லத்தின் லஹு வனஹு மாஹு, அல்லாஹ்வுடைய தூதர் கோவறு கழுதையில இருக்கிறார்கள், அவர்களோடு நாங்களும் சேர்ந்து நின்று கொண்டிருக்கிறோம். அப்போது கோவறு கழுதையில இறை தூதர் இருக்கிற போது அந்த இடத்திலே அக்பருன் சித்தத்துன் அவு ஹம்சத்துன் அவு அர்பஅத்துன், கபரு ஒன்று 5 அல்லது 6 அல்லது 4 கபறுகள் அந்த சுவத்துக்கு பக்கத்திலே இருக்கிறது. அதிலே இறை தூதர் கோவறு கழுதையிலே நிற்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் நின்று கொண்டிருந்த அந்த கழுதை ஒரு பெரியதொரு நடுக்கத்தை, ஒரு உதறுவையை உதற ஆரம்பிக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, மை யஅரிஃபு அஸ்ஹாப ஹாதிஹில் அக்பர், இந்த கபறுகளில் இருக்கிற இந்த மனிதர்களை பற்றி யாருக்கு என்ன தெரியும் அப்படி என்று கேட்டாங்க. ஒரு மனிதர் எழும்பி சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த கபருக்குள் உள்ளவர்களை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஃபமத்தா மாத்தஹா உலாயி, இவர்கள் எல்லோரும் எப்போது மரணித்தார்கள், எப்படி மரணித்தார்கள் அப்படின்னு கேட்டாங்க. அந்த மனிதர் சொன்னார், மாத்து ஃபில் இஷ்ராக், இவர்கள் எல்லோரும் இணை வைப்பிலே மரணித்து போனார்கள் என்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சமூகம் கபறுகளுக்குள் வேதனை செய்யப்படுகிறது, என்னுடைய உம்மத் கபருக்குள் வேதனை செய்யப்படுகிறது. அந்த வேதனையை நீங்கள் எல்லாம் கேட்க வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்திருப்பேன். ஆனால் நான் பிரார்த்தனை ஏன் தெரியுமா செய்யவில்லை? அந்த கபரில் நடக்கிற வேதனைகளை நீங்கள் எல்லாம் கேட்டால் உங்களுடைய உறவுகளை அந்த கபருக்குள் அடக்காமல் விட்டு விடுவீர்களோ என்று பயந்துதான் அந்த கபருக்குள் நடக்கிற வேதனைகளை நான் உங்களுக்கு காட்டுமாறு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யவில்லை. நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தோழர்களே, இந்த கபரில் உள்ளவர்கள் என்னுடைய சமூகம் கபருக்குள் வேதனை செய்யப்படுகிறார்கள், சோதிக்கப்படுகிறார்கள். நான் அல்லாஹ்விடத்தில் நான் பிரார்த்தனை செய்திருப்பேன், யா அல்லாஹ், இந்த கபருக்குள் நடக்கிற வேதனையை இந்த உலகத்தில் உள்ள உறவுகளுக்கு நீ காட்ட வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடத்தில் நான் பிரார்த்தனை செய்திருப்பேன். ஆனால் எனக்கு பயமாக இருக்கிறது. நான் அப்படி பிரார்த்தனை செய்து இந்த கபருக்குள் நடக்கிற வேதனைகள் எல்லாம் உங்களுக்கு காட்டப்படுமாக இருந்தால் உங்களுடைய உறவுகளை நீங்கள் கபருக்குள் அடக்காமல் விட்டு விடுவீர்களோ என்ற பயத்தின் காரணமாக நான் அப்படி பிரார்த்தனை செய்யவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் எங்களை எல்லாம் அப்படியே முன்னோக்கினார்கள். முன்னோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபதஅவ்வது பில்லாஹி மின் அதாபில் கபர், நீங்க அல்லாஹ்விடத்தில் கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். அந்த நேரத்தில் இருந்த சஹாபாக்கள் எல்லாம் காலு நஊது பில்லாஹி மின் அதாபில் கபர், அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கபருடைய வேதனையிலிருந்து சோதனையிலிருந்து நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறோம். அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஅவ்வது பில்லாஹி மினல் ஃபிதன்,
அந்த கபருடைய சோதனையிலிருந்து நீங்கள் எல்லோருமே அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா ظهر منها وما بطن. அந்த கபருடைய வெளியிலும் கபருடைய உள்ளுக்கும் இருக்கிற ஃபித்னாக்களில இருந்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். காலு சஹாபாக்கள் சொன்னாங்க, நஊது பில்லாஹி மினல் ஃபித்னி மா ظهر منها وما بطن. அந்த கபருக்குள்ளும் வெளியிலும் இருக்கிற அந்த கபருடைய சோதனையிலிருந்து அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறோம் என்று அந்த சஹாபாக்கள் அந்த இடத்திலே சொன்னபோது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஅவ்வது பில்லாஹி மின் ஃபித்னத்தி தஜ்ஜால். நீங்கள் எல்லோரும் தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்து அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுங்க. காலு நஊது பில்லாஹி மின் ஃபித்னத்தி தஜ்ஜால். நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் தஜ்ஜாலுடைய அந்த சோதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம் என்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் சுவர்க்கவாதி, மதீனாவில் ரசூலுல்லாஹ் வாழ்வதற்கான அறிமுகத்தை பெற்றுக் கொடுத்தவர், பல ஒத்துமைகளுக்கு காரணமாக இருந்தவர். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் அவர் மரணித்த போது இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான், இவருடைய மரணத்துக்காக அல்லாஹ்வுடைய அர்ஷ் ஆடுது அப்படி என்று சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒரு மனிதர் 70,000 வானவர்கள் இவருடைய ஜனாசாவிலே கலந்து கொண்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரினால் சிறப்பித்து சொல்லப்பட்ட அந்த மனிதர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த கபர் ஒரு பிடி பிடிக்கும், இந்த கபர் ஒரு பிடி பிடிக்கும், அந்த பிடியில இருந்து யாராலும் தப்ப முடியாது. அப்படி கபருடைய பிடியிலிருந்து தப்பி இருப்பாராக இருந்திருந்தால் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தில் அந்த கபருடைய பிடியில இருந்து அவர் தப்பி இருப்பார் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் பாவியாக இருந்தாலும் சுவர்க்கவாதியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த கபருக்குள் முதலாவதாக அந்த மனிதனை கொண்டு போய் வைத்து விட்டுகிற போது அந்த கபர் ஒரு நெருக்கும், ஒரு பிடி பிடிக்கும். அந்த பிடியில இருந்து யாரும் தப்ப முடியாது. அதற்கு பிறகுதான் கபர் விலகி கொடுக்கும் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, புகாரியில 4482வது செய்தி. அல்லாஹ் சொல்லுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கஸ்ஸபனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை ஈமான் கொள்ளாமல் என்னை மறுக்கிறான். வலம் யகுன் லஹு தாலிக், அவன் அப்படி என்னை மறுப்பதற்கு அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது. வஷத்தமணி, அவன் என்னை ஏசுகிறான். ஆதமுடைய மகன் அவன் என்னை ஏசுகிறான். வலம் யகுன் லஹு தாலிக், அவனுக்கு என்னை ஏசுவதற்கு எந்த உரிமையும் கிடையாது. ஃபஅம்மா தக்ஸிபூஹு இய்யாய ஃபஸஅம அன்னி லா அக்திரு அன் உஈதஹு கமா கான, அவன் என்னை பொய்ப்பிப்பது என்பது, அவன் என்னை மறுப்பது என்பது என்ன தெரியுமா? அவன் இந்த உலகத்தில் வாழுகிற காலத்தில் எப்படி அவன் இந்த உலகத்தில் உயிரோடு உடலோடு அவன் வாழ்ந்து இந்த உலகத்தில் மரணித்ததன் பிறகு மண்ணோடு மண்ணாகி போனதன் பிற்பாடு உலகத்தில் இருந்ததை போன்று மீண்டும் நான் அவனை எழுப்ப மாட்டேன் என்று அவன் நினைப்பதுதான் அவன் என்னை பொய்யன் என்றும் என்னை பொய்ப்பிப்பதும் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. வ அம்மா ஷத்முஹு, அவன் என்னை ஏசுவது என்பது என்ன தெரியுமா? ஃபயகூலு லஹு, அவன் சொல்லுகிறான், லீ வலதுன், எனக்கு பிள்ளை இருப்பதாக சொல்கிறான். ஃபசுப்ஹானி, அல்லாஹ் தூய்மையானவன், நான் எந்த ஒரு பிள்ளையையும் நான் எந்த ஒரு மகனையும் நான் எடுத்துக்கொள்ளவில்லை என்று அல்லாஹு தாலா சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் இறைவனை மறுப்பது என்பது இந்த உலகத்தில் நாங்கள் எல்லாம் மரணித்ததன் பிற்பாடு மீண்டும் இந்த உலகத்தில் இருந்ததை போன்று எழுப்பப்பட மாட்டோம் என்று நினைப்பது எங்களுடைய ஈமானுக்கு ஆபத்தானது. ஆமன்து பில்லாஹ் என்ற
அந்த கோட்பாட்டிலிருந்து நானும் நீங்களும் விலகிச் செல்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புகாரியில 6099வது செய்தி, லைஷ அஹதுன் லைஷ ஷையுன் அஸ்பர அலல்லாஹி அதன் சமிஅ மினல்லாஹ். அல்லாஹ்வை விடவும் ஓர் அழகான, அல்லாஹ்வை விடவும் ஓர் அழகான ஒரு பொறுமைசாலி யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. இன்னஹும் லயதுன லஹு வலதன், அவர்கள் எல்லோருமே அல்லாஹ்வுக்கு பிள்ளை ஒன்று என்று சொல்கிறார்கள். வஇன்னஹு லயுஆஃபீஹிம் வயர்சுகுஹும், அப்படி அவங்க சொல்லுகிற போது கூட அவங்களுக்கு ஆஃபியத்தையும் ரிஸ்கையும் அல்லாஹ் தான் கொடுக்கிறான். அல்லாஹ் மிக பொறுமைசாலி, அழகான பொறுமைசாலி என்னாங்க. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நானும் நீங்களும் செய்கின்ற பாவத்தில் எல்லாம் அல்லாஹு தஆலா அழகான பொறுமைசாலி தோழர்களே. நானும் நீங்களும் செய்கிற அநியாயத்தில் எல்லாம் அல்லாஹ் அழகான பொறுமைசாலி தோழர்களே. நானும் நீங்களும் செய்த பாவத்துக்கு என்னையும் உங்களையும் இறைவன் தண்டிப்பதாக இருந்திருந்தால் இந்த முள்ளு துண்டுகள் கூட இந்த மண்ணுக்கு மேலே மிஞ்சிருக்காது. அல்லாஹ் அழகான ஒரு பொறுமைசாலி என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம் ஹஸனுல் பஸரி, இமாம் ஹஸனுல் பஸரி ரஹிமஹுமுல்லா அழகான ஒரு வார்த்தையை சொல்வார்கள், அடிக்கடி சொல்லுவார்கள். இவர் யார் தெரியுமா? எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒரு சிறந்த மாமேதை, நல்ல அறிவாளி, நிறைய இந்த சமூகத்துக்கு நல்ல செய்திகளை சொன்னவர். இவர் ஒரு தடவை இந்த உலகத்தில் நல்ல நிலையில இருக்கிற போது அடிக்கடி ஒரு துவா கேட்பாராம். என்ன துவா தெரியுமா? அல்லாஹும்ம அக்ஃபி அலைஹிம் மௌத்தி வலவ் ஸஅத்தம் மினன் நஹார். யா அல்லாஹ், என்னுடைய மௌத்தை பகல் நேரத்தில் ஆக்கிவிடு, என்னுடைய மௌத்தை பகல் நேரத்தில் ஆக்கிவிடு, யாருக்குமே தெரியாம என்னுடைய மௌத்தை நீ ஆக்கிடு. அல்லாஹும்ம அக்ஃபி அலைஹிம் மௌத்தி, என்ற மௌத்தை நீ அவங்கள விட்டு மறைச்சிடு, என்ற மௌத்தை நீ பகல் ஆக்கிடு யா அல்லாஹ், அப்படி என்று அடிக்கடி அல்லாஹ் கிட்ட துவா கேட்பாராம். இவர மனைவி ஃபாத்திமா இவங்க சொல்றாங்க, இவர் இந்த துவாவை கேட்பாரு, ஏன் கேட்கிறாரு, எதற்கு கேட்கிறாரு என்று தெரியாது. ஆனால் இவருடைய இறுதி அந்திம நேரம், மரண தருவாயில் இருக்கிறார், பக்கத்தில் நான் இருக்கிறேன். அந்த நேரத்திலும் இந்த பிரார்த்தனையை செய்தார். கொஞ்ச நேரம் கழித்து என்னை பார்த்து சொன்னார், என்னை விட்டு கொஞ்சம் தூரத்துக்கு உங்களுக்கு போக முடியுமா என்று கேட்டார். கணவர் தானே சொல்லுகிறார் என்று என் கணவரை விட்டும் நான் கொஞ்சம் தூரம் சென்றேன். அந்த நேரத்தில் கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்தார். காதை கொடுத்து கேட்டேன், பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார். செய்த பிரார்த்தனையின் சத்தம் நின்று விட்டது. ஏதோ ஆச்சோ, என்ன ஆச்சோ, பிரார்த்தனை நின்று விட்டது என்று நான் பார்த்தேன். அல் குர்ஆனிய வசனங்களை அவர் ஓதிக்கொண்டே இருந்தார். கொஞ்ச நேரம் போனதும் அல் குர்ஆனிய வசனம் ஓதுவது நின்று விட்டது. என்னாச்சோ ஏதாச்சோ என்று பார்ப்போம் அப்படி என்று ஓடி போனேன். அந்த நேரத்தில் சுப்ஹானல்லாஹ், ஒரு கையை தூக்கி கண்ணை மூடிக்கொண்டு, இன்னும் ஒரு கையை தூக்கி வாயை மூடிக்கொண்டு இந்த உலகத்திலே அவர் மரணித்து போயிருந்தார். எனக்கு அப்போதுதான் புரிந்தது, அவர் மரணிக்கிற போது இந்த உலகத்தில் அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி ஒரு பிரார்த்தனை செய்தார். அல்லாஹும்ம அக்ஃபி அலைஹிம் மௌத்தி வலவ் ஸஅத்தம் மினன் நஹார். யா அல்லாஹ், என்னுடைய மௌத்தை பகல் நேரத்தில் ஆக்கிவிடு, யா அல்லாஹ் என்னுடைய மௌத்தை நீ மறைத்து விடு என்று அவர் கேட்ட பிரார்த்தனையுடைய அர்த்தம் அவருடைய மரண தருவாயில் தான் எனக்கு புரிந்து போனது என்ற செய்தியை அவரை விட்டும் பிரிந்து முடியாமல் துடித்த அந்த மனைவி இந்த உலகத்தில் சொன்ன வரலாறை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இமாம் ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார்களாம், அல்லாஹும்ம லக்கல் ஹம்த், அல்லாஹும்ம லக்கல் ஹம்த் அலா இல்மிக பஅத இல்மிக். யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ், யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். நான் செய்த பாவங்கள், நான் செய்த அநியாயங்கள், நான் செய்த தப்புக்கள், நான் செய்த தவறுகள் எல்லாவற்றையும் நீ அறிந்து கொண்டு அப்படியே என்னை தண்டிக்காமல் நீ இருக்கிறாயே, எல்லா புகழும் உனக்கே யா அல்லாஹ். வலக்கல் ஹம்து வலக்கல் ஹம்து அலா அஃப்விக பஅத குதரத்திக். யா அல்லாஹ், என்னை தண்டிப்பதற்கு உனக்கு தகுதி இருந்தும், எனக்கு தண்டிப்பதற்கு உனக்கு உரிமை இருந்தும் என்னை மன்னித்தாயே,
என்னை மன்னித்தாயே, உனக்கே எல்லா புகழும் என்று அடிக்கடி இந்த உலகத்தில் இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்களாம். தோழர்களே, அதுதான் உண்மையும். நானும் நீங்களும் செய்த பாவத்தை இறைவன் கண்டும் காணாமலும், இரவில் செய்த பாவத்தை பகலில் மறைத்தும், பகலில் செய்த பாவத்தை இரவில் மறைத்தும் அல்லாஹ் என்னுடைய அடியான் இரவில் தௌபா செய்வான், பகலில் தௌபா செய்வான், இரவில் தௌபா செய்வான், பகலில் தௌபா செய்வான், அப்ப திருந்துவான், இப்ப திருந்துவான், மரணத்துக்கு முன்னர் திருந்துவான் என்று அல்லாஹ் பார்த்து பார்த்து தண்டிப்பதற்கு தகுதி இருந்தும் மன்னித்து கொண்டே இருக்கிறானே, அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அவனை நானும் நீங்களும் சரியாக புரிந்து கொண்டால் மரண நேரத்தில் இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. சிலர் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் தன்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று அதிலே உறுதியாக இருந்து அவர்கள் மரணிக்கிற போது வானவர்கள் அப்படி அவர்களுக்கு வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் என்ற சுப செய்தியை சொல்லி வாபுஷுரு பில் ஜன்னத்தில் லத்தி குந்தும் துஅதூன், வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் இதோ இருக்கிறது என்று அவர்களை அழைத்து கொண்டு போகிற நல்ல செய்தியை பெற்றவர்களாக இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட உள்ளமுடைய மனிதர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து போவார்கள் என்பது யதார்த்தமான உண்மை என்பதை அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை நானும் நீங்களும் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நாடியார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தில் மரண தருணத்தில் அழுகிறார். மரணிக்க போறார், அழுகிறார். கேட்குறாங்க, மனைவி பிள்ளைகள் எல்லாம் கேட்குறாங்க, பின்னால கல்யாணம் முடிச்சிருந்தாரு, கேட்குறாங்க, ஏன் அழுகிறீங்க, என்ன காரணம் என்று கேட்டாங்க. அப்பதான் சொல்றாங்க, எவ்வளவு பெரிய ஒரு ஒரு நபித்தோழர், ஆக கூடுதலாக இந்த உலகத்துக்கு ஹதீதுகளை சொல்லி தந்தவர் மரண தருணத்தில் அழுகிறார், நேரத்தில் அழுகிறார். கேட்கிறாங்க, ஏப்பா அழுகிறீங்க, என்ன காரணம், மூத்துக்கு பயந்தா நீங்க அழுகிறீங்கன்னு கேட்டாங்க. அப்ப சொன்னார், இல்ல நான் அதுக்கெல்லாம் பயந்து நான் அழல, நான் ஏன் தெரியுமா அழுகிறேன், மூத்தாகி போனா நான் போற பயணம் மிக தொலைவு தூரத்தில் உள்ள பயணம், மிக நீண்ட நாள் பயணிக்க வேண்டி இருக்கிறது, நான் கொண்டு இந்த பயணத்துக்கு போற கட்டுச்சாதகம் நன்மை கொஞ்சமாக இருக்கிறது, அது போதாது, அது போதாது, அதை நினைச்சு நான் அழுகிறேன். இந்த அபூ ஹுரைரா யார் தெரியுமா, இரவை மூணாக பிரிப்பாராம், இரவை மூணாக பிரிப்பாராம். ஒரு நேரத்தில் அவர் வணங்குவாராம், இன்னொரு நேரத்தில் மனைவியை எழுப்புவாராம், இன்னொரு நேரத்தில் வீட்டில் வேலை செய்கிற வேலையாளை எழுப்புவாராம். இரவை மூணாக பிரித்து இறைவனோடு இந்த உலகத்தில் தன்னுடைய பாவத்தை, தன்னுடைய நன்மைகளை, தன்னுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாவற்றையும் சமர்ப்பித்து வாழ்ந்த உத்தம தோழர்கள் மரணிக்கிற தருணத்தில் அழுத வரலாறுகள் தோழர்களே. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நாடியார்கள், நிச்சயமாக இந்த உலகத்தில் நானும் நீங்களும் மரணிக்க இருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இந்த உலகத்தில் மரணம் என்பது உண்மையானது. அதனுடைய செயற்பாடுகளும் அந்த மரணத்துடைய சிந்தனைகளும் நம்மளை இந்த உலகத்தில் மரண சிந்தனையிலிருந்து, மரண பிடியிலிருந்து எங்களை மயக்கி கொண்டு இந்த உலகத்தின் பாவங்களும் இன்பங்களும் அடிக்கடி எங்களை தொடர்புபடுத்தி தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கிறது. கபரு என்பது உண்மையானது. அந்த கபருக்குள் நாங்கள் வைக்கப்படுவோம் என்பது உண்மையானது. எங்கு மரணித்தாலும் நிச்சயம் கபருடைய வாழ்க்கை இருக்கிறது என்பது உண்மையானது. அந்த கபருக்குள் கண் தெரியாத, காது கேட்காத வானவர்கள் வருவார்கள். அது இருண்ட ஒரு வாழ்க்கை. அதில் நன்மை செய்தவர்கள் மாப்பிள்ளை போன்று தூங்குவார்கள், பாவம் செய்தவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள். காலையிலும் மாலையிலும் நல்லவர்களாக இருந்தால் சுவர்க்கம் எடுத்து காட்டப்படும், கெட்டவர்களாக இருந்தால் நரகம் எடுத்து காட்டப்படும். சுவர்க்கவாதிகளாக இருந்தால் சுவர்க்கத்துடைய வாசல்கள் அங்கே திறக்க விடப்படும். நரகவாதிகளாக இருந்தால் நஊது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் பாதுகாக்கட்டும், நரகத்தின் வாசல்கள் அங்கே திறக்கப்படும் என்று சொல்லுகிற செய்திகள் ஏராளம் ஏராளம் குர்ஆனிலும் சுன்னாவிலும் இருக்கிறது. இந்த உலகத்தில் முதலாவது ஹலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுவர்க்கவாதி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அன்பு தந்தை, அல்லாஹ்வுடைய தூதருடைய உற்ற தோழர், அல்லாஹ்வுடைய தூதரோடு இந்த உலகத்தில் இன்பத்திலும் துன்பத்திலும் இரண்டர கலந்திருந்தவர். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த தருணத்தில் வீட்டுக்குள் வருகிறார்கள். அப்படியே அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தில் ஒரு சீலை போட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த சீலையை விளக்கினார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய நெத்தியிலே முத்தமிட்டு, இந்த உலகத்தில் உயிரோடு வாழுகிற போதும் மனம் வீசினீர்கள், மரணித்ததன் பிற்பாடும் நீங்கள் மனம் வீசுகிறீர்கள் என்று சொன்ன அந்த உத்தம தோழர், சுவர்க்கவாதி, இந்த உலகத்தில் மரணிக்கிற நேரம், மரண தருவாய். அந்த நேரத்திலே பக்கத்தில் உள்ள ஆட்களை பார்த்து சொன்னாங்க, ஒரு வெள்ளை துணி இருக்கிறது. அந்த நேரத்தில் இதை பார்த்து, அந்த வெள்ளை துணியை பார்த்து சொல்றாரு,
இந்த துணியால என்ன நீங்க கஃபன் செய்யுங்க அப்படின்னு சொன்னார். அப்ப பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, இதுதான் பழைய துணியாச்சு, அந்த துணியில என்ன பட்டிருக்குது அப்படின்னு கேட்டார். இல்ல அதுல குங்குமப்பூ பட்டிருக்குது, குங்குமப்பூடைய அடையாளம் பட்டிருக்குது அப்படின்னாங்க. அப்ப மௌத்தாக போறார், சொல்றாரு, ஓ அப்படியா, குங்குமப்பூ என்பது, அந்த குங்கும வாசம் என்பது ஆண்களுக்கு ஹராமானது, பெண்களுக்கு ஹலாலானது. எனவே அந்த வாசத்தை போற அளவுக்கு நீங்க அதை கழுகி போடுங்க. அதை கழுகி போட்டு அந்த துணியாலேயே என்ன நீங்க கஃபன் செய்யுங்க அப்படின்னாரு. அந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்தவங்க கேட்டாங்க, நீங்க ஒரு ஹலீஃபா, நீங்க ஆட்சியாளர், இந்த உலகத்தில் நீங்கள் மரணித்தால் இந்த பழைய துணியால் எப்படி உங்களை கஃபன் செய்ய மனசு வரும் அப்படின்னு கேட்டாங்க. சுபஹானல்லாஹ். மரண நேரத்தில் சொன்னார், இந்த உலகத்தில் மரணித்து போற மனிதனுடைய உடம்பை சுத்துகிற போது சேல்களும் ஜலங்களும் அசிங்கங்களையும் துடைப்பதற்கு எதற்கு நல்ல துணி, எதற்கு புதிய துணி? இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்பவர்களுக்குத்தான் புதிய துணி. இறந்து போய் சேல்களும் ஜலங்களும் வடிகிற அந்த உடம்பை மறைக்கவும் துடைக்கவும் தகுதியான துணி பழைய துணி. என்னை பழைய துணியாலேயே என்ன செய்யுங்க, கஃபன் செய்யுங்க என்று சொல்லிவிட்டு இந்த உலகத்தில் மரணித்து போனார்கள். இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லாருமே இந்த மரணத்தை நினைத்தும் மண்ணறையை நினைத்தும் அவர்களால் தாங்க முடியாமல் அழுததும், அவர்களால் தாங்க முடியாமல் இந்த உலகத்தில் அவர்கள் நொந்து போனதும் தான் வரலாறு. நம்மட கண்களில் இருந்து அப்படியான கண்ணீர் வாரல்ல தோழர்களே. நமக்கு கபரை பத்தி பயம் வருகிறது இல்லையே. மண்ணறைக்கு போனா கூட மடத்தியால கணக்கில் வாட்ஸ்அப்பில் தானே இருக்கிறோம், மண்ணறைக்கு போனா கூட ஃபேஸ்புக்கில் தானே இருக்கிறோம், மண்ணறைக்கு போனா கூட செய்யப்படுகிற உபன்யாசத்திலிருந்து தூரமாகி நம்மட உலக கதையைத்தானே பேசுகிறோம். மண்ணறையில் இருந்து பார்த்துட்டு கூட அதை விட்டு வந்தவுடனே பாவம் தானே செய்கிறோம் தோழர்களே. மரணித்த உறவுகளை தூக்குகிற போதும் உணர்வு பெற்றுக் கொள்ளவில்லை, கபருக்குள் இறங்கி உறவுகளை அடக்கம் செய்கிற போதும் உணர்வு பெற்றுக் கொள்ளவில்லை, மக்கபராவில் பல உறவுகளை பார்த்த போதும் உணர்வு பெற்றுக் கொள்ளவில்லை என்றால், அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதைப் போல கஃபா பில் கஃபா, இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு சிறந்த உபதேசம் மரணம், நம்மளை அது மாற்றவில்லை என்றால் என்ன தோழர்களே? இந்த உலகத்தில் ஒரு நபித்தோழர் வாழ்ந்தார், அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள். சுன்னாவை பின்பற்றுவதில் மிக ஆசை உள்ளவர், அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில் இருந்தவர். பல சஹாபாக்கள் இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னாங்க, சஹாபாக்களை எல்லாம் பார்த்து சொன்னாங்க, தஈசு வஹதா தமூத்து வஹதா தபுஅது வஹதா, இந்த உலகத்தில் நீங்கள் தனிமையில் மௌத்தாகுவீர்கள், இந்த உலகத்தில் தனிமையில் வாழ்வீர்கள், தனிமையில் மௌத்தாகுவீர்கள், தனிமையில் எழுப்பப்படுவீர்கள். நாங்கள் சுபஹானல்லாஹ். ஒரு தொங்கல் பிரதேசத்தில் யாருமே இல்லாத இடத்துல மனைவியுடைய மடியில மரண நேரத்தில் மரண தருவாயில அந்த நேரம் மனைவி அழுகிறாங்க. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் மடியில இருக்கிறாங்க. அப்ப கேட்கிறாரு மனைவியை பார்த்து, ஏம்மா அழுகிறா, ஏன் நீங்க அழுகிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. நான் மௌத்தாகிடுவேன் என்றா நீங்க அழுகிறீங்க? அப்ப மனைவி சொன்னா, இல்லைங்க, நீங்க மௌத்தாகிடுவீங்க என்று நான் நினைச்சு அழல, மௌத்து வாரது எல்லாருக்கும், ஆனா நீங்க மௌத்தாகினால் உங்களை எப்படி நான் அடக்கிறது, எப்படி கஃபன் செய்கிறது, என்ன பண்றது, இதை நினைச்சுத்தான் நான் அழுகிறேன் அப்படின்னா. மரண தருவாயில சொல்றாரு, நீ கவலைப்படாத, இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாங்கள் கொஞ்சம் சஹாபாக்கள் இருந்த நேரத்தில் சொன்னாங்க, தஈசு வஹதா தனிமையில் வாழ்வீர்கள், சமூத்து வஹதா தனிமையில் மரணிப்பீர்கள், தபு அசு வஹதா தனிமையில் எழுப்பப்படுவீங்க. நாங்கள் அந்த நேரம் ரசூலுல்லாஹ் சொல்லுகிற போது இருந்த எல்லாருமே மரணிச்சிட்டாங்க, யாருமே மிச்சமில்லை. ஆனால் நான் தான் தனிமையில் வாழ்ந்தேன், இப்ப நான் தான் தனிமையில் மரணிக்க போகிறேன், நீங்கள் அழாதீர்கள், யாரோ என்னை வருவார்கள், என்னை குளிப்பாட்டுவார்கள், என்னை கஃபன் செய்வார்கள், என்னை நீங்கள் அழாமல் இருங்கள் என்று சொல்லிட்டே மௌத்தாகினார், சொல்லிட்டே மௌத்தாகினார். சுபஹானல்லாஹ். மனைவியுடைய மடியில கணவர் மரணம், யாருமே இல்லை. மனைவி எழுப்பி பார்க்குறாங்க, யாராவது வாராங்களான்னு. என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் இப்னு மசூத் அல்லது அப்துல்லா இப்னு அப்பாஸ், இந்த ரெண்டு சஹாபாக்கள் ஒரு பயண கூட்டம் வராங்க. யாரு அப்படின்னு கேட்குறாங்க. உங்களோட தோழர்
மரணித்திருக்கிறார் அப்படின்னாங்க. யார்? அபூதர்ரா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா அபூதர் அப்படின்னாங்க. கவலைப்படாதீர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உலகத்தில் தஈசு வஹதா, நீங்கள் தனிமையில் வாழ்வீர்கள், தமூத்து வஹதா, நீங்கள் தனிமையில் மரணிப்பீர்கள் என்றார்கள். இந்த உலகத்தில் வாழ்ந்த சஹாபாக்களிலே தனிமையில் வாழ்ந்தவராக அபூதர்ரை நாங்கள் பார்த்தோம், தனிமையில் மரணித்தவராகவும் அபூதர்ரை பார்க்கிறோம். எங்களோடு கஃன் துணி இருக்கிறது என்று சொல்லி அதை எடுத்து குளிப்பாட்டி கஃன் செய்து அந்த இடத்திலே அடக்கி விட்டு போன வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். சஹாபாக்குடைய பயணத்தில் கூட கஃன் துணி இருந்திருக்கிறது. இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் தனக்கு என்ற கஃன் துணியை வாங்கி வச்சாங்க. மரணத்தருவாயில் இருக்கிற போது மக்களை பார்த்து பேசினார்கள், நான் மரணித்தால் உமர் வருவார் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் வருகிற போது எனக்கு என்று கஃன் துணி கொண்டு வருவார். அப்படி ஒரு கஃன் துணி கொண்டு வந்தால் நான் வாங்கி எனக்காக வைத்த கஃன் துணியை ஏழை எளியவர்களுக்கு தர்மம் கொடுங்கள். அவர் கொண்டு வந்த கஃன் துணியை எனக்கு நீங்கள் கஃனாக அணிவித்து என்னை நீங்கள் அடக்கம் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு மரணித்து போன வரலாறுகள் 1000 இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் மரணம் மன்னரை நானும் நீங்களும் மாறுவதற்கு சிறந்த ஒரு உபதேசம் என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஒவ்வொரு நாளும் மன்னிக்கிறான். நானும் நீங்களும் அவன் பக்கம் மீண்டு தௌபா செய்து இந்த மரணத்தை பயந்து மண்ணறையில் தனிமையில் வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து நல்லவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும், என்னை பெற்ற உங்களை பெற்ற தாய் தந்தை எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் புரிவானாக. வாஹர்.